ஃபியூசன் 24 டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கனடாவிலிருந்து யூஎஸ்க்கு இல்லீகல் இமிகிரேஷன் பண்ண இந்தியன்ஸ் பற்றியான நியூஸ் பார்க்க போகிறோம். கனடாவுடைய நார்தன் பார்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 40,000 பீப்புள் இல்லீகல் இமிகிரேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஹவருக்கும் 10 இந்தியன்ஸ் அந்த பார்டர்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. வேர்ல்டு இல்லீகல் இமிகிரேஷன் பண்ற கண்ட்ரில இந்தியா வந்து 3rd பிளேஸா இருக்குது. அன்டாக்குமெண்ட் இருக்கிற இந்தியன்ஸ் யூஎஸ்ல 725,000 பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு யூஎஸ் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இப்படிப்பட்ட இல்லீகல் இமிகிரேஷன் நடந்திருக்குன்னா, கனடாவில் விசாவுடைய ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவானதுனால அங்கிருந்து இல்லீகல் இமிகிரேஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்றாங்கன்னா, கனடாவில் இமிகிரேஷன் அதிகமானதுக்கு காரணம் சில கார்பரேஷன் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்காக இப்படி பண்ணியிருந்திருக்காங்க. பேண்டமிக் பீரியட்ல நாங்கள் அறிக்கை விட்டு இருந்தோம், எங்களுடைய கண்ட்ரிக்கு வரலாம், ஜாப் வேகன்சி எல்லாமே இருக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த அறிக்கையை நிறைய கார்பரேஷன் வந்து தவறாக யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட்காக தவறாக யூஸ் பண்ணிட்டாங்க. போஸ்ட் பேண்டமிக் பீரியட்ல எல்லாமே சரியாயிடுச்சு. இமிகிரேஷன் நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான பீப்புள் இமிகிரேஷன் ஆயிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டுமின்றி அவங்க சொன்னது என்னன்னா, 20% வந்து நான் இமிகிரேஷனை வந்து நாங்க கம்மி பண்ண போறோம், ஒவ்வொரு இயருக்கும் 20% வந்து கம்மி பண்ண போறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 725,000 பீப்புள் இப்படி இமிகிரேஷன் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், பார்டர்ல இல்லீகல் இமிகிரேஷன் ஆகிறதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால கனடாக்கும் யூஎஸ்க்கும் ஆன உறவுல ப்ராப்ளம் வந்திருக்கு.